ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். பொன்னி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் பொன்னி சக்தி ரெண்டு பேருமே சைக்கிளில் போயிட்டுருக்க தருணத்தில் திடீர்னு கட்டை பார்க்காம அதில் தடுக்கி விழுந்து அந்த மழையில் உருண்டு ஓடி போய் விழுறாங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து. சக்தி மேலே பொன்னி விழ, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் மாறி மாறி பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தருணமாக உணர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயோ சாரி சக்தி, தெரியாமல் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன பொண்ணு என்கிட்ட எதுக்கு சாரி கேட்டுட்ருக்கேன், நான் தானே சரியாக ஓட்டாமல் விழுந்தோம், அதுக்காக எதுக்கு என்கிட்ட சாரி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் சொல்கிறாரு. உனக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரெண்டு பேரும் மாறி மாறி கேட்டுக்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, இது என்ன லைட்டாக காயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. எல்லாம் ஒன்றும் இல்லை சக்தி, சரியாக போய்டும், வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி சிவானி ரெண்டு பேரும் வீட்டுக்கு போக எங்கே பொன்னியும் சக்தி ஆளக்கானுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பின்னாடியே வந்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சிரிச்சுக்கிட்டே கார்த்தி சொல்கிறாங்க. மாமாவும் பொன்னியத்தையும் ரெண்டு பேரும் ஒரே சைக்கிளில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத கேட்ட பிரீத்தி என்னது ஒரே சைக்கிளே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு பொன்னி எடுத்துகிட்டு போன சைக்கிள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சக்தி மாமாவோட வண்டியில் தான் பொன்னியத்தை ஏறிட்டு போனாங்க, ஏன்னா பொன்னியத்தையோட சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த பிரீத்தி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே சைக்கிளில் தான் போனாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எரிச்சல் அடைகிறாங்க. இது எப்படி திடீர்னு பஞ்சர் ஆகிருக்கும், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கார்த்தியாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க பிரீத்தி. சக்தியும் பொன்னியும் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுமா, ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லைப்பா, ரெண்டு பேரும் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போதே ஒரு கட்டையை தடுக்கி ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டோம் சொல்கிறீங்க, கீழே விழுந்துட்டீங்களா, அதாவது அடிக்கடி பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியும் சக்தியை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்தையும் கேட்ட பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, பயங்கர எரிச்சல் அடைகிறாங்க. எதுக்காக இப்படிலாம் நடக்குது, நான் என்னென்னோ நினச்சா இங்கே வேற என்னோ நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சக்தி பொன்னி ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினச்சா நாளுக்கு நாள் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நெருக்கம் அதிகமாயிட்டு தானே போகுது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணி ஆகணும், கண்டிப்பாக அந்த பொன்னி சக்தி கிட்ட இருந்து பிரிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பக்கம் ரூமுக்கு போன சக்தி என்ன பண்ணுறாங்க, நடந்து நினச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன சக்தி, என்ன நினச்சி சிரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லை பொண்ணு, இன்னைக்கெல்லாம் போனால் ஜாலியாக இருந்துச்சுல்ல, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பொண்ணியும் சொல்கிறாங்க. அப்புறமா ரெண்டு பேரும் ஒருத்தர் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. இதுக்கப்புறமாவது சக்திக்கு பொண்ணு மேலே காதல் ஏற்படுதா இல்லையா, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக நல்லபடியாக வாழ ஆரம்பிக்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.